One of the great mysteries that people have tried to understand from the beginning of time is this. ஆரம்ப நாட்களிலிருந்தே இது ஒரு ஆச்சரியமான காரியம். How did evil come into a world when God is so good and loving? தேவன் இவ்வளவு அன்பாய் நம்மிடத்தில் இருந்தும் தீமை பாவம் எப்படி நமக்குள்ளே வந்தது? That's a mystery. அது ஒரு ஆச்சரியம். How did it happen? எப்படி இது நடந்தது? And so many people who started religions have got different theories on that. அநேகர் இதை குறித்து பலவிதமான கருத்துக்களை ஆராய்ந்து தெரிவித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். Why do I believe that Christ is the only way to God? தேவனை அடைவதற்கு கிறிஸ்துவே ஒரே வழி என்பதை நான் ஏன் விசுவாசிக்கிறேன்? Because among all those who came and preached in this world, only one person came from heaven. ஒரே ஒரு இந்த செய்திகளெல்லாம் கேட்டும் ஒரே ஒரு சதவீதம் தான் பரலோகத்துக்கு வருகிறார்கள். All the others were born on earth just like us. மற்ற அனைவருமே நம்மைப் போலவே இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்கள். The Bible says no one has seen God at any time. வேதம் சொல்லுகிறது ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. If you go to a country where no one has seen an elephant at any time, ஒரு யானையை பார்த்திராத மக்கள் ஒருபோதும் பார்த்திராத ஒரு தேசத்திற்கு செல்கிறீர்கள், and no one has seen a picture of an elephant at any time, ஒரு யானையினுடைய வரைபடத்தை கூட அவர்கள் பார்த்ததில்லை, and you ask 10 people who have only seen other animals, draw a picture of an elephant, அவர்கள் மற்ற மிருகங்களை வேணாலும் பார்த்திருக்கிறார்கள், அவரிடத்தில் இப்போ ஒரு யானையை வரைய சொல்லுங்கள், no one will be able to draw the picture of an elephant. ஒருவரும் அந்த யானையை வரைய முடியாது. Because nobody will think of this long trunk the elephant has. ஏனென்றால் ஒருவருக்குமே யானைக்கு ஒரு பெரிய தும்பிக்கை இருக்கும் என்று அவளுக்கு ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாது. No other animal has that. ஏனென்றால் மற்ற விலங்குகளுக்கு அந்த தும்பிக்கை இல்லை. Just like no one can draw a picture of an elephant who's never seen one or never seen a picture of one. எப்படி யானையை ஒரு காலும் பார்த்திராத ஒரு மக்கள் எப்படி ஒரு யானையை வரைய முடியாதோ அதே போலவே much more, அதை காட்டிலும் if no one has seen God, how can they talk about how he is like and how can we go to him? அதே போலவே தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, அது மிகவும் கடினம் அதை விளங்கிக் கொள்வது, எப்படி அவரிடத்தில் செல்வது? You know, all the leaders of religions, none of them said I came from heaven. இந்த மத ரீதியாக இருக்க எல்லா தலைவர்கள் ஒருவருமே நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன் என்று சொல்ல முடியாது. Only Jesus, no, they never said it. அவர் ஒருபோதும் அவர் சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை சொன்னார். Only Jesus said that. இயேசு மாத்திரமே அதை சொன்னார். Because he's the only one who came from heaven. ஏன்னா அவர் மாத்திரமே பரத்திலிருந்து இறங்கி வந்தார். So that is why we believe he is the only way. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி என்று நான் விசுவாசிக்கிறோம். So in the Bible we are told about how sin came into this perfect universe. ஆகவே இந்த வேதாகம் சொல்லுகிறது இந்த நேர்த்தியான இந்த பிரபஞ்சத்திலே பாவம் எப்படி நுழைந்தது என்று வாசிக்கிறோம். And if we understand that, அதை நாம் விளங்கிக் கொண்டால் we will understand how the root of sin, we will discover what is the root of sin in our own life. அதை நாம் விளங்கிக் கொள்ளும் பட்சத்திலே நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பாவம் எப்படி வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். What is the root of sin? பாவத்தின் வேர் எது என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Discover it. அப்பொழுது நாம் அதை கண்டுபிடிப்போம். When God created the heaven and earth in the beginning, தேவன் இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பொழுது he created millions of angels, கோடிக்கணக்கான தேவதூதர்களையும் சிருஷ்டித்தார். and there was no sin. அப்பொழுது பாவமே இல்லை. Everything was perfect. அனைத்தும் நேர்த்தியாக இருந்தது. But all those angels had a free will. ஆனால் எல்லா தேவதூதர்களுக்கும் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. All the other things God created didn't have free will. தேவன் படைத்த மற்ற எந்த ஒரு எல்லா தேவதூதர்களுக்கும் சுயாதீனம் இல்லை. See, when God creates something without free will, that will automatically obey God. சுயாதீனம் இல்லாத சிருஷ்டிப்பு அனைத்து சிருஷ்டிப்பும் உடனடியாக கீழ்ப்படியும். See, these stars and planets,
who obeyed God for thousands and thousands of years. நீங்கள் பாருங்கள், நட்சத்திரங்களும் கோள்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேவனுடைய கட்டளைக்கு சரியாக They கீழ்ப்படிகிறார்கள். have never disobeyed God even for 1 second. அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு ஒரு வினாடி கூட கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. They obey God so perfectly that we can keep our time by the heavenly objects. தேவனுடைய கட்டளைகளுக்கு மிக துல்லியமாக அவர்கள் கீழ்ப்படுகின்றன. We keep our time by these stars. அதை பார்த்து நம்மளுடைய நேரத்தை நாம் சரி செய்கிறோம். So that's perfect. அது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. Because they don't have freedom of choice. ஏனென்றால் அவைகளுக்கு சுயாதீனம், தெரிந்தெடுக்கிற சுயாதீனம் இல்லை. But the moment God gives somebody freedom of choice, ஒரு கணத்தில் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சுயாதீனத்தை தேவன் கொடுக்கிறார், or even to an angel, freedom, அல்லது ஒரு தேவ தூதருக்கு கொடுக்கிறாரோ, then they have a choice to obey God or disobey God. அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்தெடுப்பதில் உண்டு. அவருக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அல்லது கீழ்ப்படியாமல் போவது. But these other objects don't have that freedom. ஆனால் மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு அந்த தெரிந்தெடுப்பு இல்லை. Even a mango tree does not have freedom to produce whatever fruit it likes. ஒரு மாங்காய் மரத்துக்கு கூட தன் இஷ்டத்தப்படி கனிகளை கொடுப்பதற்கு It has to obey God and produce mangoes, that's all. அது தேவனுடைய கட்டளைகளுக்கு மிக உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். All objects without freedom of choice will only obey God. எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனுடைய கீழ்ப்படுகிறது, ஏனென்றால் அவருக்கு சுயாதீனம் இல்லை. If they cannot choose, தெரிந்தெடுப்பு இல்லை என்றால், but the moment God gives someone freedom of choice, there is a possibility of sin. சுயாதீனம், தெரிந்தெடுப்பு, அதை தேவன் கொடுத்த மாத்திரத்திலேயே பாவம் செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. So when the angels were made, they could obey God or they could disobey God. தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு 2 தீர்மானம், ஒன்று கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். And that is how the first sin came into the world. அப்படிதான் இந்த உலகத்திலே முதலாவதாக பாவம் வந்தது. We read in the Bible, in the book of Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை இதை நாம் வாசிக்கிறோம். That one of those angels who was the head of the angels, இந்த தேவதூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த அந்த தேவதூதன், he got a desire in his heart, we read in verse 13. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவதூதனுக்கு இருதயத்தில் ஒரு ஆசை இருந்தது. And he said, I'm not satisfied with the position God has given me. தேவன் என்னை வைத்த இடத்திலே எனக்கு திருப்தி இல்லை. I want to go higher. நான் இன்னும் மேலே ஏற வேண்டும். I will, verse 13, I will ascend to heaven and I will raise my throne above the stars of God. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். And verse 14, the last part, I will make myself like God himself. 14ஆம் வசனம், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில், I'll make myself equal to God. நான் என்னை தேவனுக்கு ஒப்பாக மாற்றுவேன். So this is how sin came. இப்படிதான் பாவம் வந்தது. When a person wanted to go above the place God had put him. ஒரு மனிதன் தேவன் வைத்த இடத்திலிருந்து மேலோக்கி போவதற்கு அவனுக்கு விருப்பம் வந்தது. And that ambition, குறிக்கோள், which came out of discontent with what God had given. தேவன் வைத்த இடத்திலே அவனுக்கு திருப்தி இல்லாமல் அதை காட்டிலும் மேலாக செல்வதற்கு அவனுக்கு வந்த ஆசையை பாவத்துக்கு காரணம். That's the first thing we see. இதைத்தான் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். Another passage which tells us the thoughts that came into his mind. இன்னொரு வாக்கியத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய இருதயத்திலே வந்த, மனதிலே வந்த யோசனை. Is written in Ezekiel 28. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம். This person who was the highest of the angels, இவன் தேவதூதனுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். he, verse 17, Ezekiel 28:17. எசேக்கியேல் 38:17 வசனம். His heart was lifted up because of his beauty. அவனுடைய Ezekiel 28 verse 17. எசேக்கியேல் 28:17. 17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கொடுத்தாய்.
Your heart was lifted up because of your beauty. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டிமை Because ஆயிற்று. of your wisdom, you corrupted your wisdom. உன்னுடைய ஞானத்தினால் உன் மிடுக்கின ஞானத்தை Because of your கெடுத்தாய். splendor. அதை நீ கெடுத்தாய். See, this highest angel was very good looking. இந்த தேவ தூதர்களுக்கெல்லாம் தலைவன் அதிக மிகவும் அழகாக இருந்தார். When he compared himself with others, he was better looking than them. தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களை காட்டிலும் மிகவும் அழகாக இருந்தார். And a pride came into his heart. அப்பொழுது பெருமை அவன் இருதயத்திலே வந்தது. I am better looking than others. அவர்களை காட்டிலும் நான் அதிகமாக. The other thing, he was cleverer than all the others. மற்றவர்களை காட்டிலும் அவன் ஞானமுள்ளவனாக இருந்தார். That also made him proud. அப்பொழுது அவன் பெருமை அடைந்தது. And thirdly, he had a higher position than all the others. மற்றவர்களை காட்டிலும் அவன் உயர்ந்த பதவியை கொண்டிருந்தான். So his beauty and his cleverness and his position அவனுடைய பதவி, அவனுடைய அழகு, அவனுடைய ஞானம் made him proud. அவனை பெருமை கொள்ள செய்தது. And the moment his heart was lifted up like that, God put him down. அவன் தன்னை உயர்த்தின அந்த க்ஷணத்திலேயே தேவன் அவனை தள்ளிவிட்டார். But in that time he had gathered some other angels also to join him in this rebellion against God. அவன் தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவனோடு கூட தேவனை எதிர்க்கும்படி கலகம் செய்யும்படி வேறு சில தேவதூதர்களையும் கொண்டு வந்தான். And they were all cast out from God's presence millions of years ago. அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். And this is the one whom today we call Satan. அவனைத்தான் இன்று நாம் சாத்தான் என்று அழைக்கிறோம். And all those angels who were cast out with him are the demons that are going around the world sometimes possessing people. அவன் கூட தள்ளப்பட்ட மற்ற தேவதூதர்கள் தான் இன்றைக்கு பிசாசான அசுத்த ஆவிகளாக மற்ற மனிதர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். So this is the origin of sin. Before this there was no sin in the world. It was a perfect world. அதற்கு முன்பாக அந்த பிரபஞ்சம் மிக நேர்த்தியாக இருந்தது. இதுதான் பாவத்தின் ஆரம்பம். So once we understand this, நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். We will see the danger we face also as human beings. இதை விளங்கிக் கொள்ளும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமையின் ஆபத்தையும் உணர்கிறோம். What was it that made a perfect angel into a devil in a moment? ஒரு நல்ல நேர்த்தியான தேவ தூதன் பிசாசானவராக கணத்திலே மாறுவதற்கு என்ன நடந்தது? Pride in his beauty, அழகினால் வந்த பெருமை, pride in his wisdom, ஞானத்தினால் வந்த பெருமை, and pride in his position. தன்னுடைய பதவியினால் வந்த பெருமை. So pride was the root of all sin. பாவமே சகல பாவத்து பெருமையை சகல பாவங்களுக்கு வேர். Is that pride that made him discontented with what God had already given him? அந்த பெருமையினாலே அவன் தேவன் ஏற்கனவே அருளினதை அவன் திருப்தியாகவில்லை. He had so much more than everybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக பெற்றிருந்தான். But he was still discontented because he was proud. இன்னுமாய் அவன் திருப்தியாகவில்லை. So dear brothers and sisters, that is the origin of sin. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதுவே பாவத்தின் ஆரம்பம். From that root has come all the evil that you see in the world today. அந்த வேரில் இருந்துதான் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற எல்லா பாவமும் வந்தது. All the adultery, எல்லா விபச்சாரமும். Man is just like Satan was discontented with his position. மனிதர்கள் தங்களுடைய இருக்கிற காரியங்களை திருப்தி அடையாமல், Satan, like the angel, was discontented with his position. அந்த பிசாசானவன் தனக்குள்ளே இருந்ததை திருப்தியாகவில்லை. The angel was discontented with his position. அந்த தேவதூதன் தனக்கு இருந்த காரியத்தில் அவன் திருப்தியாகவில்லாதனால், that's how he became the devil. அதனாலே அவன் பிசாசாக மாறினான். Not the devil before. முன்பு அவன் பிசாசாக இல்லை. The angel. முன்பு அவன் தேவதூதனாக இருந்தான். Unhappy with his position. அவன் இருந்த காரியத்திலே அவனுக்கு திருப்தி இல்லை. That's how he became the devil. அப்பொழுது அவன் பிசாசாக மாறினான். So here's a man who's unhappy with his wife. He goes and commits adultery. இங்கே ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி திருப்தியாகவில்லை, அடுத்த பெண்ணை பார்க்கிறான். So discontent with what God has given you. ஆகவே திருப்தியாகாத காரியத்தை நமக்கு தேவன் கொடுக்கவில்லை. No. You're not happy with what God has given you. தேவன் நமக்கு அருளின காரியங்களில் நாம் திருப்தியாகவில்லை. We want more. நமக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும். There is where sin comes. அங்கேதான் பாவம் வருகிறது. And pride that I am better than others in some areas. பெருமை, மற்றவர்களை காட்டிலும் சில காரியங்களில் நான் மேன்மையானவனாக இருக்கிறேன் என்று நினைப்பு. That is where sin comes. அங்கே பாவம் வருகிறது. So once we understand this, இதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது we won't be just
getting rid of the fruit of sin, we'll try to hit at the root of sin. அப்பொழுது நாம் அந்த பாவத்தின் கனிகளை நாம் தொடுவதில்லை, அந்த பாவத்தை உண்டாக்குற வேர்விலே நாம். See, just like any disease, if you get rid of the symptoms, you haven't got rid of the disease. இந்த நோயின் அறிகுறியை நாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கே அதை சுகமாக்க வேண்டும் அறிந்திருக்கிறோம். The symptom is only the fruit of the disease. அந்த நோயின் அறிகுறி, அந்த நோயின் அறிகுறி, the fruit that comes out from it is the symptom of the disease. அந்த கனியானது, பாவத்தின் கனியானது அந்த நோயின் அறிகுறி. The root of the disease is something else. ஆனால் பாவத்தின் வேறு. All the sins that come, the root is here. எல்லா பாவத்தின் வேரும் இங்கே இருக்கிறது, பெருமை இங்கே இருக்கிறது. And discontent with what God has given me. தேவன் கொடுத்த காரியத்திலே திருப்தியாகாமை. So once we understand that, we will deal with it. அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பட்சத்திலே அதை நாம் நீக்க முற்படுவோம். Now if this is the origin of sin, இதுதான் பாவத்தின் வேர் ஆரம்பம். Salvation came through Jesus Christ, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது, who did the exact opposite of what this highest angel did. அவர் இந்த தேவதூதருக்கு தலைவனாய் இருந்த அவன் செய்த காரியத்துக்கு முற்றிலுமாய் எதிர்ப்புறமாக இயேசு கிறிஸ்து செய்தார். Jesus Christ was equal with God in heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே தேவனுக்கு சமானமாய் இருந்தார். Equal with the heavenly Father. பரலோக பிதாவுக்கு சமமாக இருந்தார். But he gave up that position. அந்த பதவியை விட்டு and came to earth as a man. He humbled himself. இந்த பூமிக்கு ஒரு மனிதனை போல தான் தாழ்த்தி வந்தார். You see the significance of that. அதனுடைய மேன்மையை பார்த்தீர்களா? Here was an angel, I told you earlier, who wanted to be like God. இதிலே இந்த குறிப்பிட்ட காரியத்தை பாருங்கள். பிசாசானவன் இருக்கிற இடத்தை விட்டு தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்த விரும்பினான். And here is one who is God himself, who is willing to come down. இங்கே தேவனை அவரே தன்னை தாழ்த்தி பூமியிலே வந்திறங்கினார். Two different spirits operating in the world. இந்த இரண்டு வகையான ஆவிகள் தான் இந்த உலகத்தை இன்றைக்கு ஆளுகின்றன. One is trying to exalt itself and go up and up and up. ஒரு ஆவி தன்னை இன்னும் மேன்மேலே உயர்த்தி மேலே செல்ல முற்படுகிறது. If necessary, push other people down to go up. தேவைப்பட்டால் மற்றவர்களையும் கீழே தள்ளி மேலே போற முற்படுகிறது. You see that among business people and offices. இதை நாம் தொழிற்சாலையிலேயும் அலுவலகங்களிலும் பார்க்கிறோம், தொழில்களை பார்க்கிறோம். Pushing down others to go up above them. மற்றவர்களை தாழ்த்தி அமுக்கி அவர்கள் மேலே வர விரும்புகிறார்கள். In an office or in a business. அலுவலகத்திலும் சரி, தொழிலிலும் சரி. This desire to go above others and push other people. மற்றவர்களை அமுக்கி அவர்கள் மேலே வர முற்படுகிறார்கள். And then there's another spirit. இன்னொரு ஆவி that's going down underneath others to lift them up. மற்ற எல்லாருக்கும் கீழே சென்று அவர்களை உயர்த்துவதற்கு முற்படுகிறது. Serve others and help them to go up. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை மேலே வர முற்படுகிறது. Very few who have that spirit. ஒரு சிலரே அந்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். Most people have this other spirit. I must get on top and push everybody down. மற்ற அனைவருமே அந்த மாதிரியான ஆவியை கொண்டிருக்கிறார்கள். I want to say to all of you, every one of us is being tempted by these two spirits. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இரண்டு வகையான ஆவியை கொண்டே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். We are drawn this way or this way. நீங்கள் ஒருவேளை அந்த பக்கம் அந்த ஆவி அல்லது இந்த ஆவி உடையவர்கள். And since most people in the world are always seeking to go up and push other people down. அநேக மக்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களை அமுக்கி அவர்களை தான் மேலே போக விரும்புகிறார்கள். And most people in the world are comparing themselves with others and saying I am better than them. இந்த உலகத்திற்கு அநேக ஜனங்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நான் அவர்களை காட்டிலும் மேன்மையாக இருக்கிறேன். You can look into a mirror and say, oh, thank God, I am so beautiful. அவர்கள் கண்ணாடியை பார்த்து தங்களை மெச்சிக் கொள்கிறார்கள். I'm not like those ugly people there. அந்த மக்களை போல இல்லாமல் அவர்கள் காட்டிலும் மேன்மையாக இருக்கிறேன். So many things you can be proud of. அநேக காரியங்களில் அவர் பெருமை அடைகிறார்கள். You can be proud that you are more good looking than others. மற்றவர்களை காட்டிலும் அழகாக இருப்பதில் நீங்கள் பெருமை அடையலாம். Or you are taller than others. மற்றவர்களை காட்டிலும் உயரமாக இருப்பதில் பெருமை அடையலாம். You are studied more than others. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக படித்ததில் பெருமை அடையலாம். Or even children, they come first in the class. உங்களுடைய பிள்ளைகள் வகுப்பிலே முதன்மையாக வருவதில் பெருமை அடையலாம். Pride is there even in the kindergarten class. தொடக்க பள்ளியிலேயே பெருமையானது இருக்கிறது. That I am better than others. மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையாக இருக்கிறேன். I got above them. அவர்கள் காட்டிலும் மேலாக வர வேண்டும். There's nothing wrong in coming first in the class. வகுப்பிலே முதலாவது வருவது தவறில்லை. We must encourage our children to work hard. நம்முடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் மேலே வருவதற்கு. Everything wrong in being proud of it. ஆனால் அதிலே நீங்கள் பெருமை கொள்வீர்கள் என்றால் முற்றிலும் தவறு அந்த காரியம். There's nothing wrong in having a pretty face. அழகான முகத்தை வைப்பது தவறில்லை. But there's everything wrong when you become proud of it. ஆனால் அதை குறித்து நீங்கள் பெருமை அடையும் போது அது முற்றிலும் தவறு. You can have a pretty face and you're okay.
நீங்கள் அழகான முகத்தை வைத்திருக்கும் பொழுது பரவாயில்லை. The moment you become proud of it, you become like the devil. அதை கொண்டு நீங்கள் பெருமையடையும் போது உடனடியாக நீங்கள் பிசாசானவராக மாறுகிறீர்கள். There's nothing wrong in coming first in your class. வகுப்பிலே முதலில் வருவது தவறே இல்லை. The moment you become proud of it, you become like the devil. நீங்கள் அதை குறித்து நீங்கள் பெருமையடையும் போது நீங்கள் பிசாசாக மாறுகிறீர்கள். We can take the gifts of God and become proud of them. தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை குறித்து நாம் பெருமை அடைகிறோம். That is the root of all sin. எல்லா பாவத்தின் வேரும் அதுதான். When we always want to show I am better than that person. ஒரே ஒரு அவரை காட்டிலும் நான் மேன்மையாக இருக்கிறேன். You look into your own heart and see if it is there. உங்களுடைய இருதயத்தை நீங்களே சோதித்து பாருங்கள். When you talk to people, when you boast about yourself, மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களை குறித்து பெருமைப்படுகிறீர்கள். How many Christians I have seen who boast about themselves? அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், அவங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். I feel sorry for them because they don't even see what is wrong in their own life. அவர்களுடைய இருதயத்தில் அவர்களுடைய வாழ்க்கை என்ன பிரச்சனை என்பதை அவர்கள் பார்க்க முடியல. அதற்காக நான் வருந்துகிறேன். This is such a terrible disease, this pride. That person doesn't even know it, he's got it. இது மிகவும் கொடிய வியாதி. அவனுக்கு என்ன வியாதி என்று அவனுக்கே தெரியாமல் இருக்கிறான். I've heard of people who have cancer and they don't know it for years. நான் புற்றுநோயிலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு தெரியாது, அறியாமல் புற்றுநோய் என்று. People who are so proud and they don't even know the evil that is in their heart. தங்களுடைய இருதயத்திலே பெருமை இருக்கிறதை கூட பார்த்து உணராத ஜனங்கள் இருக்கிறார்கள். Many of them call themselves Christians. ஒருமனே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெருமைப்படுகிறார்கள். Million miles away from Jesus Christ. அவர்கள் கோடிக்கணக்கான இயேசு கிறிஸ்துவிலிருந்து கோடிக்கணக்கான மைல் தூரம் அப்பாலே இருக்கிறார்கள். They don't even have an atom of the humility of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையிலே ஒரு சிறு துளி கூட அவர்களிடம் இல்லை. Always boasting, I can do this and I can do that. எப்பொழுதும் பெருமை, நான் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும். I am like this and I am like that. நான் அதை அவர்களை போல இருக்க இதை செய்கிறேன். And this is what I've done for God and this is what I'm going to do for God. இது நான் தேவனுக்காக செய்ய போறேன். It's stinking pride. அது நாறுகிற பெருமை. You know, it's like somebody who's stinking but he cannot smell himself. Everybody else can say he's stinking. ஒவ்வொருத்தரும் அது பெருமை நாறுகிறது சொல்லுகிறது, ஆனால் உங்களால் அதை முகர முடியவில்லை. The only thing is very few people can detect this evil of pride in other people. மற்றொரு இடத்துல அந்த பெருமை வெகு சிலரை அதை உணர்ந்து கொள்ள முடியும். That is because they are proud themselves. ஏனென்றால் அவர்களை குறித்து அது பெருமை. Only a really humble person can detect pride in another person. மெய்யாகவே தாழ்மையுள்ள மனிதன் மாத்திரமே மற்றொரு இடத்தில் இருக்க பெருமை உணர்ந்து கொள்ள முடியும். If you are proud, you will not see it in yourself and you will not see it in others. நீங்கள் பெருமைகளாக இருக்க பட்சத்திலே உங்களிடத்தில் இருக்கிற பெருமை பார்க்க முடியாது, மற்றொரு இடத்தில் பெருமை பார்க்க முடியாது. Until we deal with this, we will never be free from sin. இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ளாத வரை பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. Look at all the things that people who call themselves Christians try to study and learn. அநேக இந்த கிறிஸ்தவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், இந்த வேதத்தை படித்து என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் பாருங்கள். Bible school to learn about the Bible. அவர்கள் வேதாகம கல்லூரிக்கு சென்று பைபிளை வாசிக்க தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். They try to learn how to preach. அவர்கள் எப்படி பிரசங்கிப்பது என்று கற்றுக்கொள்கிறார்கள். Many Christians I'm talking about. நான் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறேன். Christian workers who try to learn how to play an instrument and how to sing. How many hours and hours and hours they spend. கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் தன்னை அழைத்துக் கொள்வர்கள் இந்த இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்து அதுக்காக அதிக நேரம் பயிற்சி கொள்கிறார்கள். But you know, Jesus never told us to learn how to preach. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து பிரசங்கிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை. There's one thing Jesus said we have to learn from him. இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்றை மாத்திரமே அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள சொன்னார். Have you read that? உங்களுக்கு என்ன தெரியுமா? Well, actually two things. சரியாக சொல்ல வேண்டுமானால் ரெண்டு காரியங்கள். Matthew 11:29. மத்தேயு 11:29. Here Jesus said. இங்கே இயேசு சொல்கிறார். In the middle of that verse. அதுக்கு மத்தியிலே இருக்கிற வார்த்தை. 11:29. மத்தேயு 11:29. Learn from me. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். What are you to learn? என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? How to preach? எப்படி பிரசங்கிப்பது என்றால்? No. இல்லை. Jesus was the greatest preacher that walked on this earth. இந்த பூமியிலேயே நடந்த அவரே, இந்த பூமியிலே இருந்த மனிதர்கள் அவரே மிக சிறந்த பிரசங்கியாளர். He could say fantastic things. அவர் சில காரியத்தை சொன்னால் மிகவும் நேர்த்தியாக பிரசங்கித்தார். But he never said learn to preach from me. ஆனால் அவர் ஒருபோதும் என்னிடத்தில் பிரசங்கிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை. He never taught us to learn how to sing. என்னிடத்தில் பாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. He said there are two things you must learn from me. அவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Gentleness and humility. சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ள சொன்னார். Humility in the heart. மனத்தாழ்மை, இருதயத்திலே மனத்தாழ்மை. Not on the outside. வெளிப்புறத்தில் அல்ல. The world is full of people who act
humble on the outside. இன்றைக்கு உலகத்தில் அனைவரும் வெளிப்புறமாக தாழ்மை என்று நடிக்கிறார்கள். That is hypocrisy. அது மாயமாலம். There are proud politicians and proud leaders of countries who act very humble on the outside. சில நாட்டிலே பார்க்க பெருமையுள்ள அரசியல்வாதிகள், பெருமையுள்ள தலைவர்கள் தாழ்மையுள்ளவர்கள் போல நடிக்கிறார்கள். That is not humility, that is hypocrisy. அது தாழ்மை இல்ல, அது மாயமாலம். Real humility is in the heart. மெய்யான தாழ்மை இருதயத்தில் இருக்கிறது. It's not for us to display to others. அதை வெளிப்புறமாக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக அல்ல. See, Jesus said, I am gentle and humble in my heart. இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். And the proof of that is he was willing to come down, and as God he is willing to come down and become a man. அதற்கு அடையாளம் என்னவென்றால் அவர் தேவனாய் இருந்து மனிதனாக கீழே இறங்க அவர் ஆயத்தமாக இருந்தார். It's the opposite way of the way the angel became the devil. அது பிசாசானவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தின காரியத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறது. I told you there are these two spirits. One is going down to serve and help others. நான் சொன்னேன் இரண்டு ஆவிகள் இருக்கிறது. ஒன்று மேலே நோக்கி செல்ல முற்படுகிறது. One is going down to serve and help others. ஒரு ஆவி கீழே இறங்கி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறது. To go up and rule over others. மற்றொரு ஆவி மேலே சென்று மற்றவர்களை ஆளுகை செய்ய விரும்புகிறது. Even among preachers and pastors there's a desire to go up and rule over others. இங்கே பிரசங்கிமாளர்களும் பாஸ்டர்மார்களும் மற்றவர்களை ஆளுகை செய்ய முற்படுகிறார்கள். And many people can't detect that. அநேகர் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. Because they don't have humility in their own heart. ஏனென்றால் அவருடைய இதயத்திலே தாழ்மை இல்லை. Let me give you a simple example. ஒரு சிறிய எளிய உதாரணத்தை சொல்லட்டும். Jesus said in Matthew 23. மத்தேயு 23 இயேசு சொன்னார். Very simple statement. மிகவும் எளிதான ஒரு வாக்கியம். He said in verse 9 and 10. வசனம் 9-10 அவர் சொன்னார். Don't call anyone on earth father. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். And don't be called leaders. Verse 10. நீங்கள் ஒருவரையும் குருக்கள் என்று சொல்லாதிருங்கள். Because you are to be servants. ஏனென்றால் அவர்கள் Verse 11, you are servants. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவன். You are servants. ஏனென்றால் நீங்கள் ஊழியக்காரர். And verse 8, you are brothers. வசனம் 8 சொல்லுது, ஏனென்றால் உங்களுக்கு சகோதரராக இருக்கிறீர்கள். There are two titles God has given us. Jesus said you can have. இயேசு கிறிஸ்து இரண்டு what we can call ourselves. Two names we can call ourselves as Christians. Now கிறிஸ்தவர்கள் இரண்டு பெயர்களை மாத்திரமே அழைக்கப்பட வேண்டும். Here are the names Christians can have. இரண்டு வகையான பெயர்களை மாத்திரமே கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்க முடியும். Brothers verse 8 or servants verse 11. இந்த இரண்டு பெயர்களை மாத்திரமே கொண்டிருக்க. ஒன்று சகோதரர் வசனம் 8, மற்றொன்று 10 உங்களுக்கு 11 உங்களுக்கு ஊழியக்காரன். But how many Christian leaders choose these two titles? எத்தனை கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இந்த இரண்டு தலைப்புகளை, these are the only titles God has asked us to take. இந்த இரண்டு பட்டங்களை மாத்திரமே தேவன் கொடுத்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கும்படி. Do you think people care for what Jesus said? நீங்கள் நினைக்கிறீர்களா இதை குறித்து எந்த கிறிஸ்தவன் கவலைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? Servants of Christ, but they don't care one bit for Jesus' word. அவர்கள் தங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்லிக்கிறார்கள், ஆனால் இந்த கட்டளையை குறித்து கொஞ்சமும் கவலை இல்லை. They call themselves father. தங்களை அப்பா என்று அழைத்துக் கொள்கிறார்கள். Reverend father. ரெவரண்ட் ஃபாதர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். Right reverend. ரைட் ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். So many titles. அநேக பட்டங்கள். Pastor. பாஸ்டர். No. இல்லை. Jesus said your brothers and your servants. No other title. இயேசு சொன்னார், நீங்கள் சகோதரனாக என்று அழைக்கப்படுங்கள், இல்லை என்றால் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுங்கள். You know the great apostle John. அப்போஸ்தலர் யோவான். He was one of the greatest apostles of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அப்போஸ்தலருக்கு பிரதான அப்போஸ்தலன். And he lived up to the age of 95. அவர் 95 ஆண்டு காலம் வாழ்ந்தார். And when he was 95 years old, he wrote the book of Revelation. 95 ஆண்டு காலம் கழித்து அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எழுதினார். And he writes in Revelation chapter 1. அவர் முதலாம் நிருபத்தை எழுதினார். Remember, this is a man who's walked with God for 65 years. இதனை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தேவனோடு 65 ஆண்டு காலம் நடந்த ஒரு ஊழியக்காரன் எழுதுகிறது. At that time he was the senior most servant of God on the face of the earth. இந்த பூமியின் மீது மிகவும் முதிர்ந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தார். And he says in Revelation chapter 1, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், verse 9, வசனம் 9, I John your brother. உங்கள் சகோதரனும்
Verse 9. Yes. I think in the previous. Verse 9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற Maybe it's in the middle of the verse in Tamil. Yeah. யோவானாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் யோவானாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். Okay, read the whole verse. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். And உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். Yes, your brother. You see what he calls himself? Your brother. உங்கள் சகோதரன் என்று தன்னை அழைத்தார். He didn't say I am an apostle or I am a reverend or a father or any such thing. அவர் தன்னை ஒருபோதும் தன்னை தகப்பன் என்றோ அப்போஸ்தலன் என்று அழைக்கவில்லை. He remembered what Jesus said 65 years ago. You are all brothers, you are all servants. இயேசு கிறிஸ்து 65 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்ன காரியத்தை நினைத்துக் கொண்டார். Christianity has drifted so far away from the teaching of Jesus. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து முற்றிலுமாக வழிவிலகி விட்டது. They have not learned humility from Jesus. இயேசுவிடத்தில் அவர்கள் தாழ்மையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. Let me show you an example in John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு உவமையை காட்ட விரும்புகிறேன். Jesus fed the 5,000 with 5 loaves. 5000 பேர்களுக்கு அந்த 5 அப்பங்களை கொண்டு அவர் போஷித்த பின்பு, It says here in John chapter 6 யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார் that the people said in verse 14, வசனம் 14 மக்கள் this is சொல்கிறார்கள், the prophet who has come into the world. இவரே தேவனிடத்தில் இந்த தீர்க்கதரிசி. This is truly verse 14. This is the prophet who has come into the world. John chapter 6 verse 14. இயேசு செய்த அற்புதம், இவர் மெய்யாகவே உலகத்தில் வருகிறவன தீர்க்கதரிசி என்றார்கள். And then verse 15, Jesus saw they were going to make him a king. அப்பொழுது இயேசு அவர்கள் தன்னை ராஜாவாக்கும்படி நினைக்கிறார்கள் என்று பார்த்து And he ran away. அங்கிருந்து அவர் ஓடிவிட்டார். He would not allow them to make him a king. தன்னை அவர் ராஜாவாக்கும்படி அவர்களை அனுமதிக்கவே இல்லை. All the people wanted to make him a king. எல்லா ஜனங்களும் அவரை ராஜாவாக்கும்படி முற்பட்டார்கள். He said no. அவர் சொன்னார், இல்லை, I am a servant. நான் ஊழியக்காரன். The true followers of Jesus Christ are the ones who follow this example. இயேசு மெய்யாக பின்பற்றுவர்கள் இந்த வார்த்தைக்கு கைக்கொள்வார்கள். He never tried to exalt himself. ஒருபோதும் தன்னை உயர்த்தும்படி அவர் முயற்சிக்கவே இல்லை. Because Jesus knew that is the spirit of the devil. அது பிசாசானவனுடைய ஆவி, Trying to exalt oneself. தன்னை உயர்த்திக் கொள்கிற. How many Christian preachers and leaders I have heard இது போன்ற எத்தனை say things to make you feel small and to say that they are so big, you are so small. They talk in such a way to make they are so big and you are so small. அவர்கள் தங்களை பெரியவனாக்கி மற்றவர்களை சிறியவனாக்கும்படி பேசுகிறார்கள். I have zero respect for them. அவர்களை குறித்து எனக்கு பூஜ்யம் மதிப்பு தான் இருக்கிறது. If you are really godly, you will value a person for his humility. நீங்கள் மெய்யாகவே ஒரு மனிதனை மதிப்பிருந்தால் அவருடைய தாழ்மையை பார்ப்பீர்கள். I am not impressed by people who have gifts. நான் ஒருவருக்கு இருக்கிற வரத்தை குறித்து நான் ஒருபோதும் பெருமை கொள்ள preaching or healing or anything. அவருக்கு அவர் நல்ல பிரசங்கிக்கிறார்களா சுகமாக்குகிறார்கள் என்பதை குறித்து நான் ஒருபோதும் அக்கறைப்படுவதில்லை. Because Jesus said, ஏனென்றால் இயேசு சொன்னார், many people who have the gift of healing who will go to hell. இயேசு சொன்னார், சுகமாக்குகிற வரத்தை கொண்டு அநேகர் நரகத்துக்கு செல்வார்கள் என்று. See Matthew 7. மத்தேயு 7 and verse 22. வசனம் 22. Many will say to me in that day, Lord, Lord, didn't we prophesy in your name cast out demons, perform many miracles? அன்னாளிலே என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? And I will say to them, verse 23, get away from me, I don't know you. அப்பொழுது நான் அவர் சொல்ல, உங்களை ஒரு காலம் அறியவில்லை. These are people who did miracles in Jesus name. இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்த மக்கள். Healed the sick in Jesus name. அவர்கள் குணமாக்கினார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. But they were proud of it. ஆனால் அதை குறித்து பெருமை அடைந்தார்கள். And Jesus said, go and join that proud person in hell, the devil. அப்பொழுது அவர் சொன்னார், அந்த பெருமை அடைந்தவன் நரகத்துக்கு செல்லட்டும் என்று சொன்னார். All of you proud people, go and join that proud person in hell. பெருமை அடைந்த எல்லா மக்களும் அந்த பெருமையுள்ள மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். I'll tell you something else. வேறொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். How does God deal with proud people? பெருமையுள்ள மக்களிடத்தில் தேவன் எப்படி இடைபடுகிறார் என்று பாருங்கள். James 4 and verse 7. யாக்கோபு 4 James 4 verse 6, sorry. James chapter 4 verse 6. யாக்கோபு 4 வசனம் 6.
God is opposed to the proud, but he gives grace to the humble. James 4 verse 6. யாக்கோபு 4 வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். What does God do to proud people? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? He opposes them. அவரை எதிர்க்கிறார். Whom does God give grace to? யாருக்கு தாழ்மை கொடுக்கிறார்? To the humble. யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். Why did he oppose that angel? அந்த தேவதூதனை ஏன் தேவன் எதிர்த்தார்? ஏனென்றால் பெருமை கொண்டான். God pushed him down to hell. தேவன் அவனை நரகத்துக்கு தள்ளினார். Why did God exalt Jesus? ஏன் தேவன் இயேசுவை உயர்த்தினார்? Because he was humble. ஏனென்றால் தாழ்மையாக இருந்தார். Very important to understand this. இதை விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். See Philippians chapter 2. பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் பார்ப்போம். Verse 5. வசனம் 5. Have the same attitude in you which is in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. What is that? அது என்னது? Though he was God, அவர் தேவனாய் இருந்தும் he did not say I'm equal with God and I must stay here. நான் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன் என்று எண்ணாமல், see, God is Father, Son and Holy Spirit. பிதாவானவர். Now that's very difficult for us to understand. பிதாவானவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக இருக்கிறார். அதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் கடினம். 3 persons but one God. 3 பேர் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். Now you can't understand that because we are human beings. நாம் மனிதர்களாக இருக்கப்படியா அதை விளங்கிக் கொள்ள முடியாது. It's like a dog cannot understand mathematics. ஒரு நாய் கணிதத்தை அறிந்து கொள்ள முடியாது. If you tell a dog 1 multiplied by 1 multiplied by 1 is 1, you cannot understand that. ஒரு நாய்க்கு நீங்கள் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 என்று சொன்னால் நாய்க்கு விளங்கிக் கொள்ள முடியாது. It's a dog. ஏனென்றால் அது நாய். You got to be a human being to understand 1 multiplied by 1 multiplied by 1 is 1. ஆனால் ஒரு மனிதன் ஒரு 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 என்பதை அறிந்து கொள்வான். And you have to become God to understand how 3 persons can be one God. அப்பொழுது நாம் to understand that 3 persons is one God, you have to be God yourself. அந்த திருத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு நாமே தேவனாக மாறினால் மாத்திரமே முடியும். So it's not surprising we don't understand. அதனால அதை விளங்கிக் கொள்ளாதது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. God whom you can explain with your mind is not the real God. நீங்கள் சிந்தையிலே கொண்டிருக்கிற நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த தேவன் அது தேவன் அல்ல. Just like a dog cannot explain a human being. அது ஒரு நாய் ஒரு தன்னை மனிதனை போல நினைத்துக் கொள்வது. Jesus, with that equality with God the Father, he gave it up and came and became a man. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருந்தாலும் தன்னை அதை விட்டு மனிதனாக கீழே இறங்கி வந்தார். That was his step of humility. அது முதல் படியான தாழ்மை. See this, the opposite of what that head angel did. நீங்கள் இது மற்ற அந்த பிசாசானவன் செய்த காரியத்துக்கு முற்றிலுமாக எதிர்ப்பதம். The head angel. அந்த தேவதூதனுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த தேவன். Jesus did the opposite. இயேசு கிறிஸ்து அதுக்கு எதிர்மறையாக இருந்தார். And becoming a man, he went down even more and became a servant. அவர் மனிதனாக இருந்து நிற்கவில்லை, அடுத்தபடியாக தன்னை ஊழியக்காரனாக மாற்றினார். Even further down, அதற்கு மேலாக died on a cross like a criminal. அதற்கு கீழாக ஒரு படி இறங்கி சிலுவையிலே ஒரு கல்வனை போல மரித்தார். Humility, humility. தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. And it says in verse 5, have the same attitude in yourselves. வசனம் 5 இதை தான் குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். So what did God do? அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? What did God the Father do when he saw Jesus coming down like this? அவர் தன்னை தாழ்த்த பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன செய்தார்? It says in verse 9, for this reason God the Father exalted Jesus to the throne. இந்த காரணத்தினாலே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். Why did God the Father exalt Jesus Christ to the throne? ஏன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்தினார்? Because he saw how he humbled himself. அவர் பார்த்தார் தன்னை எவ்வளவாக தாழ்த்தினார் என்பதை பார்த்தார். You saw why God pushed down the head angel. நீங்கள் பார்த்தீங்க ஏன் அந்த தேவதூதர்களுக்கு தலைவனை ஏன் தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறீர்கள். Because of pride. ஏனென்றால் பெருமை. Why did he exalt Jesus? ஏன் இயேசுவை உயர்த்தினார்? Because of humility. ஏனென்றால் தாழ்மை. There we see how God opposes all proud people and he gives grace to the humble. இந்த காரணத்தை வைத்து நாம் பார்க்கிறோம். இதனாலேயே தான் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். And there's a wonderful verse in Romans chapter 6. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் and verse 14. வசனம் 14, that if we get grace from God, நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருந்தீர்கள், come under his grace,
come under his grace, அவருடைய கிருபைக்கு உட்பட்டிருந்தோமானால் sin cannot rule over you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. See Romans 6 verse 14. ரோமர் 6:14. Sin cannot master you when you are under grace. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Why? ஏன்? Because grace is a power that will lift you up. ஏனென்றால் கிருபையின் வல்லமை உங்களை உயர்த்துகிறது. And will help you to overcome every sin in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பாவங்களை மேற்கொள்ள உதவுகிறது. If you are being defeated by sin in your life, there's only one reason. நீங்கள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதுக்கு ஒரே காரணம் தான். You are not getting grace from God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. And you're not getting grace from God because God sees some pride in you. நீங்கள் ஏன் கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களிடத்தில் சில பெருமையை பார்க்கிறார். God always gives grace to the humble. எப்பொழுதுமே தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். And if you get grace, this verse says sin cannot rule over you. இந்த வசனத்தின்படி நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. There is only one power that can help us to overcome sin in our life. நம் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வல்லமை மாத்திரமே உதவி செய்ய முடியும். The grace of God. அது தேவ கிருபை. Your determination to overcome sin will not help you to overcome. நீங்கள் தீர்மானிக்கிற தீர்மானம் எப்பொழுதுமே பாவத்தை மேற்கொள்ள உதவாது. No, only God's grace can help you. தேவ கிருபை மாத்திரமே அதுக்கு உதவி செய்ய முடியும். And Jesus came to this earth to save us from sin. இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதற்காக வந்தார். And he came to show us how we can get grace from God. அப்பொழுது அவருக்கு நமக்கு காண்பித்தார் பாவத்தை கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது என்று. We can be free from all sin in our life. ஆகவே நம் வாழ்க்கையின் சகலவிதமான பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். I wish with all my heart that you could see sin like you see disease. நீங்கள் எல்லா பாவத்தையும் ஒரு நோயைப் போலவே பார்க்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். If you see sin the same way you see sickness in your life, நீங்கள் பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்க நோயைப் போலவே பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் long to be free from it. நீங்கள் அதிலிருந்து விடுபட மிகவும் வாஞ்சியா இருப்பீர்கள். For example, ஒரு உதாரணத்தை பாருங்கள். If you tell an educated person, if a doctor tells an educated person you got cancer, ஒரு படித்தவனுக்கு ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் உனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று, it will really disturb him. அவன் மிகவும் அதை வருத்தும். Supposing you went for a checkup tomorrow and the doctor says you got cancer in a very advanced stage in your life. நாளைக்கு நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லுங்கள், உங்களுக்கு முற்றிய புற்றுநோய் இருக்கு என்று மருத்துவர் சொல்லுகிறார். You will really be disturbed. You won't be able to sleep at night. நீங்கள் இரவிலே தூங்க முடியாதபடிக்கு உங்களுக்கு பாரம் உங்களை அழுத்தும். You see, cancer is a terrible thing. It can kill you. ஏனென்றால் புற்றுநோய் உங்களை கொல்லும், அது கொடிய வியாதி. Why don't you feel the same way about sin? அதே போல அந்த மனப்பாங்கு ஏன் பாவத்தின் மீது இல்லை? About anger, கோபத்தை பற்றி, about telling lies, பொய் சொல்கிறது, about pride, பெருமை, about bitterness, மனக்கசப்பு, or an unforgiving spirit. மன்னிக்க முடியாது. They're all sins. இது எல்லாம் பாவங்கள். Or discontent with what God has given you. தேவன் கொடுத்த காரியங்களை மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளாமை. Why are we not disturbed by these sins? ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நாம் இன்னும் கவலைப்படாத இருக்கிறோம்? We don't see how serious it is. ஏனென்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று பார்க்கவில்லை. If you go to some poor village in India, நாம் இந்தியாவில் ஒரு ஏழ்மையான கிராமத்துக்கு சென்றால் many of the older women are completely uneducated. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்மணியை பார்க்கிறீர்கள். And supposing you go to one of these, the doctor goes to one of these uneducated women. அந்த படிக்காத ஸ்திரீனிடத்தில் ஒரு மருத்துவர் சென்று சொல்கிறார், says you got cancer. உனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது. You know that lady will not be disturbed. அந்த பெண்மணிக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. Why? ஏன்? She doesn't know what cancer is. புற்றுநோயை பற்றி ஒரு அறிவும் இல்லை. She thinks it's it's just like a little headache. Okay. அது ஒரு தலைவலி போல என்று நினைத்துக் கொள்ளும். I've got headaches, next day it goes off. எனக்கு தலைவலி வந்து நாளைக்கு சரியாகி விடும். Doctor says I've got cancer, maybe it will go off tomorrow. மருத்துவர் சொல்லுவார் அது போய்விடும், நாளைக்கு சரியாகி விடும் என்று. Why does she think like that? Because she's not educated. ஏன்? அவள் கல்வியறிவு இல்லை. But you will be disturbed because you are educated. ஆனால் நீங்கள் படித்தவர்களாக இருக்கப்படி அதை குறித்து கலக்கமடைவீர்கள். See the difference that education makes. நீங்கள் படித்ததற்கும் படிக்காதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? The seriousness of a sickness. அவர்கள் பாவத்தினுடைய அந்த சீரிய கொடுமையை பார்த்தீர்கள். Of sickness. அந்த seriousness of sickness. அந்த வியாதியினுடைய கொடூரத்தை பார்க்க முடிகிறது. In the same way spiritually. அதே போல ஆவிக்குரிய காரியத்திலே when you are spiritually uneducated. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே கல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, listen again. Listen once more. மீண்டுமாய் கேளுங்கள். when you are spiritually uneducated. ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, if somebody tells you the sin is serious, உங்களிடத்திலே பாவம் கொடிது என்று சொல்லும் பொழுது,
it doesn't disturb you. அது உங்களை கலக்கமடைய செய்வதில்லை. You get angry every day, it doesn't disturb you. நீங்கள் தினமும் கோபப்படுகிறீர்கள், அதை குறித்து கவலை இல்லை. You are proud, it doesn't disturb you. பொறுமைப்படுகிறீர்கள், அதை குறித்து கவலை இல்லை. You are exactly like that uneducated woman who doesn't bother about cancer. நீ அந்த கல்வியறிவில்லாத புற்றுநோய் கொண்ட அந்த படிப்பறிவில்லாத பெண்மணியை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். She is worldly uneducated. அவர் உலக பிரகாரமாக கல்லாதவர். You are spiritually uneducated. ஆனால் ஆவிக்குரிய கிரியையில் நீங்கள் கல்லாதவர். That's why you don't see the seriousness of sin. இதுதான், அதனாலே தான் நீங்கள் பாவத்தை குறித்து ஒரு கலக்கம் இல்லை. Worldly educated person is shocked when they hear they got cancer. ஆனால் உலக பிரகாரம் படித்தவன் புற்றுநோயை கொண்டு ஒரு விழிப்புணர்வு கொண்டிருக்கிறான். Spiritually educated person ஆவிக்குரிய காரியங்களே நல்ல detest anger. ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்தவன் தனக்குள்ளே இருக்கிற அவன் கோபத்தை வெறுக்கிறான், பெருமையை வெறுக்கிறான். Detest an unforgiving attitude towards somebody else. மற்றவர்களுக்கு தவறான மனப்பான்மையை குறித்து அவன் வெறுக்கிறான். அதை if he detects, oh, I've got an unforgiving attitude towards that person who hurt me. நீங்கள் மற்றவர்களை குறித்து ஒரு தவறான மனப்பாக்கை பொறுத்து கொண்டிருக்கும் பொழுது, unforgiving attitude, மன்னிக்க முடியாத அந்த மனப்பான்மையை கொண்டிருக்கும் பொழுது, if you are educated spiritually, you'll feel disturbed. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை தேர்வுனா இருக்கும் அதை குறித்து கலக்கமடைவீர்கள். Think for a moment right now. Just stop for a moment and think. இப்பொழுது ஒரு நிமிஷம் நிதானிப்போம். Is there anybody you have not forgiven? நீங்கள் யாரையாவது இப்போ மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? Just stop for a moment and think. ஒரு நிமிடம் நிதானித்து நினைத்து பாருங்கள். Think of somebody who harmed you really badly. உங்களை மிகவும் who hurt you and did some wrong to you. உங்களை மிகவும் காயப்படுத்தினவர்களை நினைத்து பாருங்கள். Have you forgiven him? நீங்கள் அவர்களை மன்னித்திருக்கிறீர்களா? No. இல்லை. You know what Jesus said? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? In Matthew 6:15. மத்தேயு 6:15. If you don't forgive others, your Father will not forgive you. நீங்கள் மற்றவர்களை மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியார். How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறார்கள்? It doesn't matter what evil that person did. அவர் என்ன விதமான கொடுமை உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும், if you don't forgive others, நீங்கள் பிறரை மன்னியாதிருக்கும் பொழுது, God will not forgive you. That's an absolute statement. உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். But I have met so many Christians, அநேக கிறிஸ்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், who haven't forgiven somebody. அநேகர் அவர்கள் இன்னும் மன்னிக்கவில்லை. They are like that uneducated woman who hears she's got cancer and she's not disturbed. அந்த கல்வியறிவில்லாத புற்றுநோய் கொண்ட பெண்மணியை போலவர்கள் இருக்கிறார்கள். If you have not forgiven somebody and you're sitting here, நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இன்னும் யாரையா மன்னியாக இருந்தால், I want to tell you very humbly, தாழ்மையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், my dear friend, எனக்கு அருமையான சகோதரர்களே, you are spiritually uneducated. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். That's why you're not disturbed by your unforgiving attitude. ஆகவேதான் அந்த மன்னிக்க முடியாதிருக்கிற அந்த மனப்பாங்கிலிருந்து நீங்கள் அதை குறித்து துக்கமடையவில்லை. If you were spiritually educated, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால், you'll be disturbed. Oh Lord, I haven't forgiven that person. அதனாலே நீங்கள் கலக்கமடைவீர்கள், நான் இன்னும் அவனை மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று. Lord, I'm wishing evil for that person. ஆண்டவரே, நான் ஒரு தீமை செய்து விட்டேன் என்று நீங்கள் கலக்கமடைவீர்கள். I'm wishing evil for that person. ஆண்டவரே, அவரை குறித்து அவருக்கு தீமை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why am I wishing evil for that person? நான் ஏன் அவருக்கு தீமை நடக்க வேண்டும் விரும்புகிறேன்? Because he did some evil to me. ஏனென்றால் அவர் எனக்கு ஒரு தீமையை செய்தார். Okay, he is following the devil. அவன் பிசாசை தொடர்கிறான். That's why he did evil to you. ஆகவே அவன் பிசாசை விசுவாசிக்கிறான், ஆகவே அவன் உங்களுக்கு தீமை செய்தான். You wish evil for him, you're also following the devil. நீங்கள் அவனுக்கு தீமை நடக்கும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது நீங்களும் பிசாசை தான் பின்பற்றுகிறீர்கள். Why do you do that? ஏன் அதை செய்கிறீர்கள்? Because you're spiritually uneducated. ஏனென்றால் ஆவிக்குரிய காரியங்களை கல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். There are many people who are very clever in worldly things who are completely uneducated spiritually. ஆவிக்குரிய காரியங்களே அநேகர் கல்லாதவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் உலக பிரகாரமான அறிவில பெருத்திருக்கிறார்கள். So ஆகவே we have to take these things seriously. இந்த காரியத்தை நாம் சீரிய முறையில் எடுக்க வேண்டும். The Bible says about Satan. வேதத்திலே பிசாசானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. He is the deceiver of the whole world. இந்த முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He tells lies to the whole world. இந்த முழு உலகத்திலே அவன் பொய்யை சொல்கிறான். Revelation 12 verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். It's got a title, Deceiver of the whole world.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. That means he tells people, even though you sin, it's okay, nothing will happen to you. அவன் என்ன சொல்வான் என்றால், நீங்கள் பாவம் செய்தாலும் பரவாயில்லை. You know what Jesus said about Satan in John chapter 8? யோவான் 8 பிசாசானை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்று தெரியுமா? Please listen. தயவு செய்து கேளுங்கள். John chapter 8. யோவான் 8 the last part of verse 44. 44ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. He talks about the devil. அவர் He talks about the devil. அந்த பிசாசானை குறித்து பேசுகிறார். He is a liar. அவன் பொய்யன். And the father of lies. அவன் பொய்க்கு பிதாவாகவும் இருக்கிறான். The first liar in the world. இந்த உலகத்தின் முதல் பொய்யன். And you know what that lie was? அந்த பிசாசான் அந்த பொய்யன் யார் தெரியுமா? Turn to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். God told Adam and Eve. தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொன்னார். You go into that garden. அந்த ஏதேன் தோட்டத்திலே when you go there, நீங்க அந்த தோட்டத்துக்கு செல்லும் பொழுது, there is one tree you must not eat from. அங்கே ஒரு மரம் இருக்குது, அதிலிருந்து அந்த கனியை புசிக்க கூடாது. The tree of knowledge of good and evil. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, in the day you eat thereof, அதை நீங்கள் புசிக்கிற அந்த நாளிலே, Genesis 2:17, ஆதியாகமம் 2:17, in the day you eat from it you will surely die. அந்த கனியை புசிக்கிற அந்த நாளிலே நீங்கள் சாவீர்கள். Surely die. நிச்சயமாகவே சாவீர்கள். If he had said you will die, that would have been enough. அது மரித்தால் பரவாயில்லை. If the Lord had said you will die, தேவன் வெறுமனே நீங்கள் சாவாய் என்று சொன்னால், that would have been enough. அது enough, அது போதும். He said you will surely die. ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே சாவாய் என்று சொன்னார். God emphasized it. தேவன் அதை அழுத்தி சொன்னார். And now when they go into the garden, இப்போ அந்த தோட்டத்துக்கு செல்கிறார்கள். They are tempted by this tree. அந்த கனியினாலே ஈர்க்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். The devil comes as a serpent. அப்பொழுது பிசாசானவன் வந்தான். Comes like a snake. சர்ப்பம் மூலமாய் வந்தான். And Eve says, God has told us that if we eat this we will die. Genesis 3 verse 3. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். God said you shall not eat from this because you will die. ஏவாள் சொன்னார், அதை நீங்க சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம், தொடாதீர்கள் என்று சொன்னார். Don't eat from it. அதிலிருந்து புசிக்க வேண்டாம். Otherwise you'll die. அப்படி புசித்தால் நீங்கள் மரிப்பீர்கள். Here is the first lie in the Bible. இது முதல் பொய், பிசாசானுடைய முதல் பொய்யை வேதாகமத்தில் பார்க்கிறோம். The devil says, பிசாசான் சொல்கிறான், verse 4, you will surely not die. பிசாசான் சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. God has said you will die. தேவன் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். The devil says no, you won't die. பிசாசான் சொல்றான், இல்லை நீங்கள் மரிப்பதில்லை. Now God says if you don't forgive others you will not be forgiven. தேவன் சொன்னார், மற்றவர்கள் நீங்கள் மன்னியாக இருக்கும்போது உங்களை பாவங்கள் மன்னிப்பதில்லை. The devil says no, don't be afraid, you will be forgiven. அப்பொழுது பிசாசான் சொல்றான், இல்லை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறான். He is telling lies all the time. பிசாசான் எப்பொழுதும் பொய் சொல்கிறான். And because Eve believed the devil, she was cast out from God's presence. அவள் பிசாசானை நம்பினபடியினாலே அதிலிருந்து துரத்தப்பட்டார்கள். And today the devil tells many lies to Christians. இன்றைக்கு பிசாசான் கிறிஸ்தவர்களுக்கு அநேக பொய்களை சொல்கிறான். Oh, even if you don't forgive others, God will forgive you, don't worry. மற்றவர்களை நீங்கள் மன்னியாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை மன்னிப்பார். Oh, you won't die. நீ மரிக்க மாட்டாய். But God has said you will. ஏனென்றால் உன்னுடைய God has said you will die. தேவன் சொல்கிறார், நீ சாகவே சாவாய். You will not be forgiven if you don't forgive others. மற்றவர்கள் நீங்கள் மன்னியாக இருக்க பட்சத்தில் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னார். See, the devil is always saying the opposite. எப்பொழுதும் பிசாசான் தேவன் சொன்னதுக்கு எதிர்ப்பாகவே சொல்கிறான். Just stop for a moment and think. இதை ஒரு நிமிடம் நீங்கள் எண்ணி பாருங்கள். Many of you say you are born again Christians. நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்கள். Let me ask you again. மீண்டும் ஒரு இடத்தில் கேட்கட்டும். Have you forgiven every single person who hurt you? நீங்கள் உங்களை காயப்படுத்தின அனைவரையும் மன்னித்து விட்டீர்களா? ஒவ்வொருவரையும் நீங்கள் காயப்படுத்தின ஒவ்வொருவரையும் மன்னித்து விட்டீர்களா? No. இல்லையா? How can you live comfortably like that? அப்போது மன்னிக்காத பட்சம் எப்படி நீங்கள் இவ்வளவு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? You got a spiritual cancer and you're happy about it? உங்களுக்கு ஆவிக்குரிய புற்றுநோய் இருக்கு, அதை குறித்து கவலை இல்லையா? That you don't believe that cancer will kill you spiritually? அந்த புற்றுநோய் உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே கொல்லுகிறது, அதை பற்றி கவலை இல்லையா? You don't believe what Jesus said, if you don't forgive others you will not be forgiven. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க மற்றவர்களை மன்னியாத பட்சத்திலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. And if you're not forgiven you can never enter into God's presence. நீங்கள் மற்றவர்களை மன்னியாத பட்சத்திலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரவே முடியாது.
And there are very few preachers who will tell you the truth. வெகு சில பிரசங்கியர்கள் மாத்திரமே இதை இந்த சத்தியத்தை சொல்கிறார்கள். Because they don't want to hurt you. ஏனென்றால் மற்றவர்கள் அநேகர் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. Because they want your money. ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுடைய பணம் தேவை. That's when I started preaching 53 years ago. நான் 53 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது I decided one thing. ஒரு காரியத்தை சொன்னேன். I will never preach for money. ஒருபோதும் நான் பணத்துக்காக பிரசங்கிக்கவே மாட்டேன். And I don't preach for money today. ஆனால் இன்றைக்கு அனைவரும் பணத்துக்காக பிரசங்கிக்கிறார்கள். I don't get a salary for preaching. பிரசங்கிப்பதற்காக நான் ஒருபோதும் சம்பளம் பெற்றுக் கொள்ளவில்லை. I remember in one church they invited me to preach about 47 years ago. 47 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சபை என்னை பிரசங்கிக்க அழைத்தார்கள். Baptist church. அது பாப்திசம் சர்ச் என்று. And they said we'll give you so much salary. உங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். I said no. நான் சொன்னேன் வேண்டாம். I preach freely every Sunday. I don't want any salary. நான் உங்களுக்கு இலவசமாகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் பண்ணுகிறேன், சம்பளம் வேண்டாம். I said because if I take a salary from you I won't be able to tell you the truth. ஏனென்றால் நான் உங்களிடத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டால் உங்களிடத்தில் நான் சத்தியத்தை பேச முடியாது. I'll have to say things to please you because I want your salary. ஏனென்றால் உங்களிடத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள நோக்கத்திலே உங்களை பிரியப்படுத்த விரும்புகிறேன். I want to tell you the truth and the truth may sometimes hurt you. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன், சத்தியம் உங்களை சில சமயம் காயப்படுத்தும். So I don't want a salary. எனக்கு சம்பளம் வேண்டாம். I'll preach the truth to you and keep your money to yourself. I don't want it. ஆகவே நான் சத்தியத்தை இலவசமாக போதிக்கிறேன், உங்கள் பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். And that is what has given me the freedom for 50 years to speak the truth. அந்த ஒரு விடுதலை 53 ஆண்டுகளாக எனக்கு இருக்கிறது. You know, in 1973 1973 I was invited to speak in a big conference in Melbourne in Australia. 1973 ஒரு பெரிய மாநாட்டில் மெல்பர்னில் பிரசங்கிப்பதற்கு பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். Melbourne in Australia. ஆஸ்திரேலியாவுக்கு மெல்பர்னில். And it was a very big convention of many Christians. அது மிகப்பெரிய ஒரு மாநாடு, अनेक கிறிஸ்தவ கூட்டங்கள் வந்திருந்தன. So I was in my room praying before going to the meeting. அந்த கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்பாக என் அறையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And the Lord asked me a question. அப்பொழுது தேவன் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். After you preach here, do you want these people to invite you again next year? இங்கே நீங்க பிரசங்கித்த பின்பு இந்த ஜனங்களை மீண்டும் உங்களுடைய அடுத்த மாநாட்டுக்கு அழைக்க விரும்புகிறாயா? I said no Lord, I am not interested in that. இல்லை ஆண்டவரே, அதில் எனக்கு விருப்பம் இல்லை. Then he said go and speak the truth to them. அப்பொழுது தேவன் சொன்னார், போய் சத்தியத்தை பேசு. They may get offended and they may not invite you again, but don't worry about that. அவர்கள் மனத்தாங்கல் அடைந்து மீண்டும் உங்களை அழைக்க மாட்டார்கள், அதை குறித்து கவலைப்படாதே. So I was free. ஆகவே நான் பிரசங்கித்தேன், சத்தியத்தை பிரசங்கித்தேன். Went there and I preached. அங்கே நான் பிரசங்கித்த பொழுது and I was not invited again after that. மீண்டுமாய் அவர்கள் என்னை அழைக்கவே இல்லை. Praise the Lord. Praise the Lord. But my conscience was clear. ஆனால் என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது. Imagine if I said things to please them to collect their money. எண்ணி பாருங்கள், அவருடைய பணத்திற்காக அவர்களை பிரியப்படுத்தும்படி நான் பிரசங்கித்திருந்தால் one day the Lord will ask me, ஒரு நாள் தேவன் என்னை கேட்பார், will tell me, என்னிடத்தில் சொல்வார், because you did not preach the truth to them that day in 1973, a lot of those people went to hell. அந்த நாளிலே 1975 ஆண்டிலே நீ அவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்காதபடினாலே இன்றைக்கு अनेक நரகத்துக்கு சென்று விட்டார்கள் என்று தேவனிடத்தில் சொல்வார். Why did you not preach the truth to them? ஏன் அவர்களிடத்தில் சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை? God will ask me that question. அந்த கேள்வி தேவனிடத்தில் கேட்பார். And I am more worried about God asking me that question than getting money from these people. நான் இவர்களிடத்தில் பணத்தை பெற்றுள்ளே காட்டிலும் தேவனிடத்தில் அந்த கேள்வியை கேட்பார் என்பதை குறித்து அதிக கவலைப்படுகிறேன். I decided I don't care for money. I will preach the truth everywhere I go. நான் தேவனிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே பணத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, எங்கே சென்றாலும் சத்தியத்தை பிரசங்கிப்பேன். To hear the truth will hear it. யாருக்கு கேட்கிறவங்க காதலும் அதை கேட்கட்டும். I have been to so many places and I faced the same thing. अनेक இடங்களுக்கு நான் சென்று பிரசங்கித்து இந்த காரியத்தை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். In 1980 I was invited to a big Pentecostal convention in Kerala in India. 1980 கேரளாவிலே மிகப்பெரிய ஒரு பெந்தகோஸ்தே மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 12,000 people there. 12,000 பேர்கள் இருந்தார்கள். The Lord said speak the truth. தேவன் சொன்னார், சத்தியத்தை பேசு. Tell these pastors that they love money. இந்த பாதிரியாரிடத்தை சொல்லுங்க, போதகமார்களை சொல்லுங்க, அவர்கள் பணத்தாசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று. So the first day I got up. முதல் நாளில் அங்கே சென்றேன். I said God has given me a burden to preach to all the pastors here. நான் சொன்னேன், முதலாவது தேவன் உங்களுடைய போதகமார்களுக்கு பிரசங்கிக்கும்படி தேவன் எனக்கு பாரம் கொடுத்திருக்கார் என்று சொன்னேன். And I want to preach on righteousness in money matters. நான் பணக்காரங்களில் இருக்கிற நீதியை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்தேன்.
First day, முதல் I நாள் was invited for 3 days of meeting. 3 நாட்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் பேசுவதற்கு. Second day, I said, God has again told me to preach on righteousness in money matters. இரண்டாம் நாளும் தேவன் பணக்காரியத்தில் இருக்க நீதியை குறித்து பிரசங்கிக்க சொன்னார். The third day, in my room, they sent me a message. மூன்றாம் நாள் அவர்கள் என்னை அறைக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். We do not want you to preach today. இன்றைக்கு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். I say, praise the Lord, I will not preach. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்லை. They got somebody else from America to preach there. வேற யாரையோ அழைத்து பிரசங்கிக்க சொன்னார்கள். Okay, my hands are clear. என்னுடைய கை சுத்தமா இருக்கிறது. I can stand before the Lord in the day of judgment and say, Lord, I told them the truth. நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நான் சத்தியத்தை பிரசங்கித்தேன் சொல்ல முடியும். I did not say things to please them. ஆண்டவரே அவர்களை பிரியப்படுத்தும்படி நான் ஒன்றும் சொல்லவில்லை. I didn't want their money. அவங்களோட பணம் எனக்கு வேண்டாம். I told them the truth. நான் சத்தியத்தை சொன்னேன். So what? அதனால I என்ன? was not invited to preach again. அதனால என்ன? அவர்கள் என்னை பிரசங்கிக்க அழைக்கவில்லை, அது ஒரு பொருட்டு இல்லை. Have you read about the first sermon that Jesus preached in his hometown of Nazareth? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த நகரத்திலே அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Sometime in Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசித்து பாருங்கள். I don't want to read it now, but you read it sometime. It's in Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பின்பு நீங்கள் வாசித்து பாருங்கள். And before he finished his sermon, they stopped him. அவர்கள் அந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாக அவர்களை நிறுத்திவிட்டார்கள். And they took him out to kill him. அவரை அழைத்துக் கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று. Fortunately, these people did not take me out to kill me. They just said, stop preaching. One more time, brothers. These people who invited me did not take me out to kill me. They just told me to stop preaching. ஆனால் என்னை இங்கே பிரசங்கிக்க அழைத்தவர்கள் என்னை கொல்ல முற்படவில்லை, ஆனால் பிரசங்கிப்பதை நிப்பாட்டு என்று சொல்லிவிட்டார்கள். But my Lord, they tried to kill him. ஆனால் என்னுடைய தேவனை அவர்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள். Jesus, they stopped him from preaching because they didn't like what he preached. அவர்கள் பிரசங்கிக்க அழைத்து ஆனால் அவர்களை பிரசங்கிக்க விடவில்லை. See Luke 4:28, the people were so angry. நாலாம் drove him out of the city, verse 29, and wanted to kill him. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் வாசிக்கிறோம். அவர் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி கட்டப்பட்ட செங்குத்தான மலையின் சிகரத்தில் தள்ளி தலைகளாய் தள்ளி அவரை கொலை செய்யும்படி கொண்டு போனார்கள். You read in the Acts of the Apostles, Paul experienced that many times. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், அவர்கள் பவுலை கொலை செய்ய அநேக தடவை முயற்சித்தார்கள். The people got angry against Paul and pulled him out and threw him out. அவர் பிரசங்கித்த பொழுதெல்லாம் ஜனங்கள் கோபம் கொண்டு அவரை கொலை செய்யும்படி முயற்சித்தார்கள். ஏன்? Why did they do that to Jesus? Why did they do that to Paul? ஏன் அவர்கள் பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி செய்தார்கள்? Why did they throw me out? என்னை ஏன் அவர்கள் புறம்பே தள்ளினார்கள்? Because people don't like to hear the truth. ஏனென்றால் ஜனங்கள் சத்தியத்தை கேட்க மனதில்லை. They want preachers who will comfort them and say everything is all right with you. அவர்கள் கேட்க விரும்புவதெல்லாம் எல்லாம் சரியாக இருக்குது, don't worry, கவலைப்படாதீர்கள், sin is not serious, பாவம் பெருகொடுதல்ல, you have not forgiven anybody, that's all right, don't worry, நீங்கள் யாரையும் மன்னிக்கவில்லை, அது பரவாயில்லை, they did such bad to you, naturally you cannot forgive them. அதனால் நீங்கள் யாரையும் மன்னிக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒன்றும் ஆகி விடாது என்று சொல்கிறார். Anger, oh that everybody gets angry. அவர் சொல்லுகிற கோபம் அது எல்லாருக்கும் இருக்கும், that's not serious, அது மிகப்பெரிய ஒரு பாவம் அல்ல. you know what Jesus said? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Jesus said if you get angry you can go to hell. இயேசு கிறிஸ்து சொன்னார் கோபப்பட்டால் நரகத்துக்கு செல்வீர்கள் என்று. If you don't believe that, read Matthew chapter 5. நீங்கள் அதை விசுவாசிக்காத பட்சத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், வசனம் 22. He said you're angry with your brother, நீங்கள் உங்கள் சகோதரனோடு கோபம் கொண்டீர்களா? first level, முதல் படி, and then you're angry again, மீண்டுமாய் சற்று கோபம் அதிகமாக மீண்டுமாய் கோபப்படுகிறீர்கள், 22, you'll go to hell. வசனம் 22, நீங்கள் நரகத்துக்கு your Bible in Matthew 5. உங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Have you ever heard a preacher tell you that? இதை குறித்து எப்பயாவது ஒரு பிரசங்கமார்கள் பேசி கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. Because they want your money. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் வேண்டும். They want you to keep coming to their church. அவருடைய சபைக்கு நீ தொடர்ச்சியாக வர வேண்டும். I say I don't want to keep people in my church. I want to take them to heaven. எனக்கு என்னுடைய மக்களை என் சபையில் வைத்துக் கொள்ள விருப்பம் இல்லை, அவரை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். My aim is not to keep people in my church. My aim is to save them from hell. என்னுடைய நோக்கம் அவர்களை சபையில் வைத்துக் கொள்வதில்லை, அவர்களை நரகத்துக்கு தப்புவிக்கிறது. So I tell them the truth. ஆகவே நான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். I don't have much more to say. எனக்கு இன்னும் அநேக காரியங்களை சொல்ல, I don't have anything more to say. இதை குறித்து இதுக்கு மேலும் சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. I want to encourage you to read the scriptures carefully. நான் இந்த வேதாகமத்தை கவனமாக படிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். There's a lot of false preaching going on in Christianity today. இன்றைய கிறிஸ்துவ உலகத்திலே அநேக பொய் பிரசங்கம் not according to the Bible.
அநேக கள்ள போதகம் பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரியே இல்லை. They say they are following Jesus, but they are not teaching what Jesus said. அவர்கள் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று, ஆனால் அவருடைய போதகம் வேதாகமத்தை போல இல்லை. And it is because they are seeking their own honor, ஏனென்றால் அவர்கள் சொந்த மகிமையை பெறுகிறார்கள், and their own money. அவர்களுக்கு பணம் வேண்டும். They don't want to tell people the truth. அவர்கள் மனித மக்களிடத்திலே சத்தியத்தை சொல்ல விரும்பவில்லை. The devil is the deceiver of the whole world. அவர்கள் இந்த பிசாசானவன் இந்த முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். I know the devil hates me with all his heart. எனக்கு தெரியும் பிசாசானவன் என்னை முழுவதுமாக. That's a good testimony. If the devil hates you with all his heart, you're in the right place. பிசாசானவங்களை முழுவதுமாக எதிர்க்கிறானா அது நல்ல ஒரு சாட்சி. If the devil loves you, something's wrong with you. பிசாசானவங்களை நேசிப்பார் என்றால் அது ஏதோ ஒரு கோளாறு. I want the devil to hate me more than anybody on this earth. இந்த உலகத்தை மற்ற யாரை பார்க்கலாம் பிசாசானவன் என்னை அதிகமாக எதிர்க்க வேண்டும் நான் விரும்புகிறேன். I want to speak the truth. ஏனென்றால் நான் சத்தியத்தை பேச விரும்புகிறேன். Say, oh brother Zach, don't you think the devil will do some harm to you? ஆண்டவரே, ஜாக் அவர்களே பிசாசானவன் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து விடுவான். Do you know that I live with a wall of fire round about me? உங்களுக்கு தெரியுமா என்னை சுற்றிலும் தேவ அக்னியால் அடைக்கப்பட்ட வேலி இருக்கிறது. You can't see it, உங்களால் பார்க்க முடியாது, but it is there. ஏனென்றால் அது இருக்கிறது. அது ஏன்? The Lord says to me, தேவன் என்று சொன்னார். Zechariah chapter 2 verse 5. Zechariah chapter 2 verse 5. சகரியா 2ஆம் அதிகாரம் I will be வசனம் 5. fire around you. உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலை அடைப்பேன். The Lord says, I'll be a wall of fire around you. நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன். And I'll be the glory in the middle of you. அதற்கு மத்தியிலே நான் மகிமைப்படுவேன். Isn't that wonderful to be a Christian like that? இதை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காரியம் இல்லையா? Do you know who the devil hated the most when Jesus was on earth? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது பிசாசானவன் யாரை மிகவும் அதிகமாக எதிர்த்தான் தெரியுமா? இயேசுவை. But Jesus was not afraid of him. ஆனால் இயேசு அதை குறித்து சற்றும் கவலைப்படவில்லை. Rebuke Satan. Get away Satan. எப்பொழுதுமே பிசாசானவனை அவர் எதிர்த்தார், கடிந்து கொண்டார். The apostles were like that. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்தார்கள். They rebuked Satan and the devil hated them. அப்போஸ்தலர்கள் பிசாசானவன் அப்போஸ்தலரை எதிர்த்தான். He killed some of them through the emperors in those days. அநேக சில ராஜாக்கள் மூலமாக அப்போஸ்தலரை கொன்று போட்டான். But what a glorious entry those apostles had into heaven. அப்படி மரித்தவர்கள் எவ்வளவு மகிமையாய் தேவ பிரசன்னத்துக்குள் நுழைந்தார்கள். True preachers of the gospel. அவர்கள் தான் வேத வசனத்தை மிக சத்தியமாக பேசினார்கள். Interested in pleasing men. அவர்கள் ஒருபோதும் மக்களை விரும்பவில்லை. அவர்கள் ஒருபோதும் பணத்தையோ கனத்தையோ தேடவே இல்லை. They were interested in saving souls and taking them to heaven. அவருடைய ஒரே வாஞ்சை ஆத்துமாக்களை ரட்சிப்பது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, listen to those apostles. இதுதான் உண்மையான அப்போஸ்தலர்கள். Listen to people who preach the truth to you. யார் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு நீங்கள் செவி சாயுங்கள். Tell you your true condition. அவர்கள் உங்களுடைய உண்மையான நிலையை சொல்வார்கள். Don't get offended. அதை குறித்து மனத்தாங்கள் அடையாதீர்கள். They do it out of love for you. அவர்கள் உங்களை சிநேகிக்கிறபடியாலே சொல்கிறார்கள். Listen to them, your life will be changed. அவர்களுக்கு நீங்கள் செவி சாய்த்தால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படும். You'll have a glorious entry into God's kingdom. அப்பொழுது மகிமையான நுழைவாசல் நமக்கு இருக்கும், தேவனிடத்தில் இருக்கும். When we look around at the things that are happening, we know that Jesus Christ is coming soon. நாம் இந்த உலகத்தை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். You can be certain of one thing. ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். When he comes, அவர் வரும் பொழுது among believers, விசுவாசிகளுக்குள்ளேயே there'll be two groups of people. இரண்டு விதமான குழுக்கள் இருப்பார்கள். And I want to tell you that finally. அதை கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This is the last verse I want to read. இது உங்களுக்கு கடைசியாக இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Two groups of people who will meet the Lord when he comes. இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது இரண்டு வகையான குழுக்கள் அவரை சந்திப்பார்கள். You decide which group you will be in. நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வகையான குழுவை சேர்ந்தவர்கள். யோவான் 2ஆம் அதிகாரம். 1 John. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். Chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். The two groups of people are both mentioned in verse 28. அந்த இரண்டு வகையான குழுக்களையும் இந்த வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. John says, little children abide in him. இப்படி இருக்க பிள்ளைகளே, verse 28, little children abide in him. பிள்ளைகளே அவருடன் நிலைத்திருங்கள். Because when he appears, ஏனென்றால் அவர் வெளிப்படும் பொழுது, here are the two groups. இங்கே இரண்டு வகையான, one, those who have confidence in him. ஒரு குழு அவரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And the others who will shrink away from him in shame. மற்றவர்கள் அவருக்கு முன்னாக வெட்கப்பட்டு போகிறார்கள். See, two groups. இரண்டு குழு. They are both little children. They are children of God. அவர்கள் இரண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். He is not writing to unbelievers. இது அவிசுவாசிகளை குறித்து எழுதவில்லை. He is saying, little children, you are all children of God. அவர் இப்படி இருக்க பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அவர் தேவனுடைய, if you don't abide in him, அவரிடத்தில் little children abide in him.
பிள்ளைகளை அவரிடத்தில் நிலைத்திருங்கள். And if you don't abide in him, அவரிடத்தில் நிலைத்திருக்காத பட்சத்தில் you will shrink away from him in shame. அவரிடத்தில் நீங்க வெட்கப்பட்டு போவீர்கள். So there are two groups. ஆகவே இரண்டு வகையான Christ பிரிவினர்கள். comes suddenly with the trump of the angel. அந்த எக்கால சத்தம் ஊதும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். Some will say, "Yeah, Lord, I'm ready to meet you." ஒரு குழு சொல்லுது, ஆண்டவரே உங்களை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். The others will shrink away. "Oh Lord, have you come? I'm not ready." மற்றொரு குழு சொல்லுது, ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தமா இல்லையே, Forgiven that person. நான் இன்னும் அவரை மன்னிக்கவில்லையே, I've not repaid that debt. அந்த கடனை நான் திருப்பி செலுத்தவில்லை, I've not set something right in my life. ஆண்டவரே அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் சரி செய்யவில்லை, Don't come yet. ஆண்டவரே பொறுத்து தாமதமாகலாம், இன்னும் எனக்கு ஆயத்தமாகவில்லை. Two groups. இரண்டு வகையான குழுக்கள். Christ comes again. தேவன் வெளிப்படும் பொழுது One who are ready to meet him. ஒரு பிரிவினர் அவரை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறார்கள். Who shrink away in shame. மற்றவர்கள் வெட்கப்பட்டு தங்களை தாங்களே பின்வாங்கி போகிறார்கள். Is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. Why do they shrink in shame? ஏன் அந்த பிரிவினர் வெட்கப்பட்டு போனார்கள்? Because there's something in their life they have not settled. அவங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை அவங்க சரி செய்யவில்லை. So now is the opportunity for you to settle those matters before Christ comes again. இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We don't know when that will happen. எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. Jesus said he'll come like a thief in the night. இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்வனை போல இரவிலே வருவேன் என்று. The thief does not announce, "Hey, listen, I'm coming tomorrow night to your house." ஒருபொழுதும் கல்வன் அறிவிப்பு செய்துவிட்டு வரமாட்டான் இரவிலே. There'll be no warning. அங்கே ஒரு எச்சரிப்பு இருக்காது. Suddenly he'll come. உடனடியாக வருவார். Some will be ready, some will not be ready. சிலர் ஆயத்தமாக இருப்பார்கள், சிலர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். Forgive everyone. அனைவரையும் மன்னியுங்கள். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Deals radically with sin in your life. பாவத்தை குறித்து ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டிருங்கள். May God help us all. தேவனே நமக்கு உதவி செய்வாராக. I love you all, my brothers and sisters. உங்களை அனைவரையும் நான் நேசிக்கிறேன் சகோதர If I have சகோதரிகளே. spoken strongly, it's because I love you. நான் இவ்வளவு கடுமையாக பிரசங்கித்ததுக்கு காரணம் உங்களை நான் நேசிக்கிறேன். If I did not care for your eternal soul, I wouldn't speak so strongly. நான் உங்களுடைய ஆத்துமாக்களை, நித்திய ஆத்துமாக்களை குறித்து கவலை கொள்ளாத இருந்தால் இவ்வளவு கடினமாக பிரசங்கிக்க மாட்டேன். If I was like a doctor just to keep you happy, I wouldn't speak like this. நான் ஒரு பணத்தை உங்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைக்கிற ஒரு மருத்துவராக இருந்தால் இவ்வளவு எல்லாம் செய்ய மாட்டேன். I'm really concerned that every single person sitting here should be ready to meet Jesus if he comes tonight. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து நான் கரிசனை கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வருகின்ற ஆயத்தமா இருக்க வேண்டும். I am a servant of God, not a servant of any man. நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் மக்களிடத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். I am not a servant of any man. நான் எந்த ஒரு மனிதனுக்கும் நான் ஊழியக்காரனாக இல்லை. Servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன். So I speak what he tells me to speak. ஆகவே நான் எதை நீங்கள் சொல்ல வேண்டும் அதை நான் சொல்லுகிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help everybody here ஆண்டவரே இங்க இருக்கிற அனைவருக்கும் உதவி செய்யும். not to forget what they have heard. ஆண்டவரே அவர்கள் காயப்படுத்தின மன்னிக்க உதவி செய்யும். And help us to be ready for your coming. ஆண்டவரே இந்த வருகையின் போது ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். There's one last thing I want to say. கடைசியாக கொண்டு சொல்ல விரும்புகிறேன். There are a lot of books lying there. அங்கே அநேக புத்தகங்கள் இருக்கிறது. And sometimes when you see 30-40 books, you don't know which one to pick up. அங்கே 30-40 புத்தகங்களை பார்க்கும்போது எதை தேர்வு செய்வதுன்னு உங்களுக்கு தெரியாது. So I want to give you a very quick description of those books. அங்க இருக்கிற புத்தகங்களை குறித்து ஒரு சுருக்கமாக ஒரு விவரத்தை சொல்ல விரும்புகிறேன். So that you can see which book may be appropriate for you. அப்பொழுது நீங்கள் அதில் எந்த புத்தகம் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். If you are beginning your Christian life, a good foundation. நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் that lays the foundation for your Christian life. அது உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக உதவியாக இருக்கும். That's the title of one book. அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குங்கள். And if you're a married person and you want a heavenly home, there's a book there called Heavenly Home. அங்கே நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பரலோகத்தை வாழ்க்கை போல இருக்க வேண்டும் என்றால் அங்கே ஹெவன்லி ஹோம் என்ற புத்தகம் இருக்கிறது. If you're a Christian leader, there's a book there called A Spiritual Leader. உங்களுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்துவ தலைவர்களாக இருந்தால் அங்கே அதுக்கேற்ற ஒரு புத்தகம் கிறிஸ்டியன் லீடர்ஸ் என்ற ஒரு புத்தகம் If you இருக்கிறது. want to get rid of your self life and get the Christ life, there's a book there called Beauty for Ashes. நீங்கள் கிறிஸ்துவை போல மாற விரும்புகிறீர்கள் என்றால் அங்கே சாம்பலின் மகிமை என்று பியூட்டி ஃபார் ஆஷஸ் என்ற புத்தகம் இருக்கிறது. And if you want to know whether you're a Pharisee or not, there's a book there called 50 Marks of Pharisees. நீங்கள் பரிசேயரா இல்லையா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே பரிசேயரின் 50 அடையாளங்கள் என்ற புத்தகம் If இருக்கிறது. you're confused about how to find God's will for your life, there's a book there called Finding God's Will. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறீர்கள் என்றால் அங்கே தேவ சித்தம் அறிவது எப்படி என்ற புத்தகம் இருக்கிறது.
If you want to know how to get God's approval on your life, there's a book there called Gaining God's Approval. நீங்கள் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற விரும்பினால் அங்கே காட்ஸ் அப்ரூவல் என்ற புத்தகம் இருக்கிறது. And if you want to know how to do God's work, there's a book there called God's Work Done in God's Way. தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறாய் இருந்தால் அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது, தேவனுடைய God's Work Done in God's Way, தேவ ஊழியத்தை தேவனுடைய வழியிலே செய்வது. And if you want to know how to pray, there's a book there called God-Centered Praying. நீங்கள் எப்படி ஜெபிப்பது என்று அறிய விரும்பினால் அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது, அது தேவனை மையமாக வைத்து ஜெபிப்பது. There's a book there which I wrote called Hear, O My Sons. அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது, என் மகனை கேளுங்கள் என்று. Those are letters that I sent to my own children when they were studying in college. என்னுடைய மகன்கள் 4 மகன்கள் கல்லூரியில் படிக்கும்போது அவருக்கு எழுதின கடிதங்கள். Compilation of all the letters I wrote to my own children, warning them how to live a godly life. என்னுடைய மகன்களுக்கு நான் எழுதின அந்த கடிதங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்து அவருக்கு எச்சரிப்பு செய்த புத்தகம். If you got children, you can take that and give it to them. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுங்கள். If you want to know how the devil attacks, there's a book there called Know Your Enemy. நீங்கள் பிசாசானை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே சாத்தானை அறிந்து கொள்வது எப்படி என்ற புத்தகம் இருக்கிறது. There's a book there on how we can live like Jesus lived. It's called Living as Jesus Lived. இன்னொரு புத்தகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வது எப்படி என்ற ஒரு புத்தகம் இருக்குது. And how we can fellowship together. There's a book there called One Body in Christ. மற்றவர்களிடத்தில் ஐக்கியப்படுவது எப்படி என்று நீங்கள் பார்க்க Body in Christ. One Body என்ற கிறிஸ்து என்ற புத்தகம் மற்றவர்கள் One Body in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இயேசு கிறிஸ்து. There's another, if you want to live a victorious life, there's a book there called Secrets of Victory. அங்கே வெற்றியின் ரகசியம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அது நீங்கள் ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை வாழலாம். Young people to find their marriage partner, there's a book called Sex, Love and Marriage. இளைஞர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே செக்ஸ் லவ் மேரேஜ் என்ற புத்தகம் இருக்கிறது. And there's another book which is my personal testimony called The Day of Small Beginnings. என்னுடைய சுயசரியை குறித்து எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது, என்னுடைய சுய சாட்சி, அது அந்த அற்பமான ஆரம்ப நாட்கள். And if you feel you're a failure in life, நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்களாக இருந்தால் there's a book there called The Purpose of Failure to Encourage You. தேவன் எதற்காக நீங்கள் தோல்வியுற அனுமதிக்கிறார் என்ற ஒரு புத்தகம். There's another book explaining the whole book of Revelation called The Final Triumph. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து முழுவதுமாக விளக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுக்கு கடைசி வெற்றி. Then there's a commentary of the whole Bible. முழு வேதாகமத்தையும் தெளிவுரை எழுதிவிட்டது. Every book in the Bible commentary. வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தை குறித்தும் விளக்க உரை எழுதியிருக்கிறேன். And then there are some books my wife has written. சில புத்தகம் இருக்கிறது, என் மனைவி எழுதின புத்தகம். For young girls. இளவ பெண்களுக்கு. For mothers. தாய்மார்களுக்கு. And for women who are weeping through many sorrows in their life. துக்கப்படுகிற அநேக ஸ்திரீகளுக்கு. Woman, why are you weeping? பெண்ணே நீ ஏன் அழுகிறாய் என்ற புத்தகம். And God, the encouragement for mothers. மற்றவர்களுக்கு So I just gave you a review of that so that you can choose what you want. நான் இதை குறித்து ஒரு விளக்கம் மாத்திரமே சொன்னேன், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.